பகவான் கிருஷ்ணர் வந்து இங்க தேரோட்டியா இருக்கிறார். ஸோ பகவான்ன்றவர் இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் முழுமையாக பெற்றவர். ஐஸ்வர்யத்து சமக்கிரத்த வீரியத்து யசஸ்ரீயா ஞான வைராக்கிய. ஸோ அவர் வந்து அழகு, அறிவு, புகழ், செல்வம், சக்தி எல்லாம், வைராக்கியம் எல்லாத்தையும் உடையவர் பகவான் கிருஷ்ணன், எல்லாத்தையும் உடையவர். ஸோ இப்போ இவர் வந்து வைராக்கியத்தை குறிக்குது. இவர் எல்லாமே இருந்து கூட சாதாரண ஒரு தேரோட்டி, அவர் ஃப்ரெண்டுக்காக ஒரு தேரோட்டியா இருந்திருக்காரு, கார் டிரைவர் மாதிரி இருக்காரு. ஸோ இது என்ன குறிக்குதுன்னா அவர் வைராக்கியமா இருக்காருன்னு குறிக்குது. அவர் வந்து எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரியும் ஒரு சாதாரண நண்பருக்காக அவர் தேரோட்டியா இருக்கிறார். அவர் சொன்னா செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே இல்லாம இல்லை. உலகமே அவர் இல்லதான் இயங்கி, அவர் ஒரு நினைச்ச மாத்திரத்துல உலகத்தை வந்து படைத்து காத்து அழிக்க சக்தி அவர்கிட்ட இருக்கு. இந்த உலகத்தை